எல்லார் வீட்லயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது நான் இருந்தப்ப. சில வீடுகளில் 2 ஃபோன்லாம் இருந்திருக்கு. எல்லார் வீடுகள்லயுமே வந்து வெளியே வந்தாங்கன்னா ஒரு டீ கடையில போய் உட்காந்து பேப்பர் படிக்கிற பழக்கமும் இருந்தது. ஆனா இருந்த போதிலும் அந்த குடியிருப்புல வந்து அந்த உண்மையான சுதந்திரமாகப்பட்டது, சமூக விடுதலையாகப்பட்டது இல்ல, சமத்துவமே இல்ல. இதுதான் முக்கியம் எனக்கு. அப்ப இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அது இருந்தும் இப்ப மேற்குல சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வந்து இங்க நமக்கு வந்து இல்ல. இப்ப என்னுடைய தீசிஸ், என்னோட ஆய்வு எப்படின்னா, ஏன் அப்படி இருக்குங்கிறதையும், மேற்கத்திய சிந்தனைகளை வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கிரிட்டிக்கலா பார்க்கணும். அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அதுங்கதான் என்னோட ஆய்வு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான். பெங்களூர்ல வந்து வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஆமா ஆமா. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா பேர் என்ன? bookmymade.com. ஆமா, bookmymade. ஆமா, அது என்ன, அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்கல்ல, அந்த இது வேற ஏதோ ஒரு அர்பன் ஏதோ ஒன்று, அர்பன் கம்பெனி பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வேலைக்கு சேர்றவங்க எல்லாருமே வந்து நகர்ப்புறத்துல இருக்க சேரியில இருக்கவங்க, அப்புறம் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, இவங்க தான் அங்கிருந்த உங்களுக்கு ரெக்ரூட் பண்றான். இந்த ரெக்ரூட் பண்றவங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்து கொடுக்குறான். யாருக்கும் எதுவுமே தெரியாது. இது வந்து கம்பெனி செய்யற அராஜகம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இங்கேயே சமத்துவமை தொழில்நுட்பத்தோட எம்பெட்டட் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்கு. நான் போய் பேக் எண்ட்ல போய் ஒரு கஸ்டமரா போய் சேர்றேன். நான் போகிறப்ப அந்த கம்யூனிட்டியில சேட் குரூப்பை பார்க்குறேன். நான் இந்த பொம்பளை கூப்பிடாதீங்க, கருப்பா இருக்கா, இந்த பொம்பளை கூப்பிடாதீங்க, கக்கூசுக்கு போகணும்னு சொல்றா, இவளுக்கு வந்து எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு கக்கூஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவா. இப்ப இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஆய்வினுடைய பண்பு எதை பார்த்து இருக்குன்னா, எங்கெல்லாம் நீங்க வந்து சுதந்திரமும் ஜனநாயகம் வளரும் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியா இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கால் மார்க்ஸ் ரொம்ப ஃபேமஸா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்தியாவில் வந்து சாதி வந்து எப்ப அழிய ஆரம்பிக்கும்னா, சாலைகளும் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பமும் பெருக 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 சாதி இருக்கிற கட்டமைப்பு உடஞ்சு போயிரும் சொல்றாரு. நமக்கு தெரியுமில்ல எவ்வளவு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அது திருப்பி 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 தன்னை இருத்திக்கிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய தீசிஸ்ல வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் என்னுடைய வேலையுடைய தன்மைகளை பற்றி சொல்றதுக்காக. நீங்க இப்ப சொல்லும்போது இன்னொரு விஷயம் திரும்பி பாருங்களேன். கிட்டத்தட்ட 2000 வருஷமா இதன் மேல என்னென்னமோ தாக்கங்கள் வந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம ஹிஸ்டரியில் ரிமெம்பர் பண்ணக்கூடிய விஷயங்களே அவ்வளோ இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்பயும் அது எவ்வளோ ரொம்பஸ்டா இருக்கு. இங்கதான் வந்து அத இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்கான ப்ராசஸ் அது. ஏன்னா சோசியலா வேற ஒரு கருத்தாங்களை முன் வச்சு அதை வந்து பரப்பி அது மக்கள்கிட்ட வேர் பிடிச்சி அதை பிராக்டிஸா வந்து மறுபடியும் அதை காலி பண்ணி, அது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு, எத்தனை சைக்கிள்.